ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பார்ப்போமா. நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் எப்படி பார்ப்பேன், ரோஷன் மித்தி வர்றதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சு வைக்கிறானா, இல்லை அப்படியே விட்டுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் வேலையை பார்க்குறானா என்னன்றதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். காலையில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேஸ்ட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மிச்சம் வச்சுட்டு இருந்தேன். பாத்திரம் ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே பாத்திரம்லாம் கழுவிட்டுனா அவங்க ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவோம் பார்த்திங்களா, அதுவுமே எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதனா பண்ணி கொடுப்பேன். அந்த பாத்திரம்லாம் கழுவணும். இதை காலையில் பாத்திரம் மதியம் சேர்த்து வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்சாலும் கழுவிட்டு அந்த தேங்காயோட வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு புறா அணிலாம் அங்கே வரும் மாடியில். அதனால் அங்கே அந்த வெளியில் வச்சுட்டு வந்துட்டா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். இன்றைக்கி ரோஷன் பால் கேட்டுட்டு இருந்தான். மித்தி எனக்கு சத்து மாவு கஞ்சி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி, என்கிட்ட ராகி மாவு தான் இருந்தது. சத்து மாவு வச்சுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் தீர்ந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஊருக்கு போனால் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். வீட்லேயும் ரெடி பண்ணலாம். சரி, அங்கே வாங்கிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ராகி மாவு 2 ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் காய்ச்சின பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா பால் போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நாட்டு சர்க்கரை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வேணான்னா கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சுகர் இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம உப்பு போட்டு ராகி கஞ்சி குடிக்கலாம். சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸ்வீட் போண்டா கொஞ்சம் மாவு மிச்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ரோஷனுக்கு ஒரு கப் பால் காய்ச்சி கொடுத்துட்டேன். அவன் உள்ளே எழுதிட்டு அவன் குடிச்சிட்டு இருக்கான். மித்தி அந்த சத்து மாவு கஞ்சின்றது அப்படியே நம்பிட்டான். ராகி கஞ்சின்றதை நம்பவே இல்லை. அதே டேஸ்ட்லேயே தான் இருந்தது. இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அவங்களே அந்த ராகிலாம் க்ளீன் பண்ணி அரைச்சி வைப்பாங்க. அதனால் வேணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே தான் போய்ட்டு வாங்கிட்டு வருவேன். கொஞ்சம் காசு அதிகம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டைம் எடுத்து பண்ணுற மாதிரி அவங்களுமே ரெடி பண்ணி வைப்பாங்க. பாத்திரம் ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டேன். ஈவினிங் டைமில் எப்போவுமே புத்தா கிட்ட தண்ணி மாற்றிப்பேன். கொஞ்சம் கலர் மாறிட்டு இருந்தது. பூவெல்லாம் கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா மாற்றிடுவேன். அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அப்படியே விட்டுருவேன். தண்ணி மாற்றிக்கலாம். பூவெல்லாம் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்ச ஒரு சில வேலையில் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல்லு வரும்போது நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் கூட அந்த டென்ஷன்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளவே தான் இருக்கிறோம். எங்கேயும் வெளியிலலாம் அந்த அளவுக்கு எல்லா நாளுமே நம்ம வெளியில் போக மாட்டோம். எப்போயாச்சும் ஒரு டைம் தான் போவோம். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் என்னோடய டே இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். மாவு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 8:30க்கு மேலே ஆகிடுச்சு. குழம்புலாம் வச்சுட்டேன். சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 9:30, ஒரு 9:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது ரோஷன் மித்திக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுமே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. சரி, சீக்கிரமாக செய்ய வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் சொன்னாங்க. இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுமே கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நான் பன்னீர் கிரேவி பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம தனித்தனியாக இருந்ததுன்னா அதோடவே போட்டு வதக்கலாம். முந்திரி பருப்பு நான் வாங்கிட்டு வந்தேன், மறந்தே போயிட்டேன். முந்திரி பருப்பு ஒரு 10 பல்லு அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தனியாக நம்ம தண்ணியில் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட நம்ம தனியாக ஊற்றிக்கலாம். இது நான் நிறைய டைம் செஞ்சு பழகிடுறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். வெங்காயம் தக்காளி அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு முன்னாடி போட்டு அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் கிரேவி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் மண் சட்டியில் பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு பட்டை கிராம்பு லவங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல்லாம் போக வேண்டியது எதுவுமே தேவையில்லை. நம்ம இது முன்னாடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக ரெட் சில்லி போட்டுட்டு கொஞ்சம் தனியா பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். எனக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த டைம் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். கையோடு பாத்திரமும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டேன். ஏன்னா இந்த பாத்திரம் கழுவுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாத்திரத்தை கழுவி கழுவி நம்ம கையில் இருக்கிற கைரேகைலாம் தேஞ்சிரும் போல். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானுமே அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலை சமையல் வேலை பார்க்கும் போதே பாத்திரம் கழுவி வச்சிருன்னுவாங்க.
நம்ம சமையல் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் பசங்களை பார்த்துட்டு அவங்க கூட சத்தம் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நாளுமே வந்து இந்த சமையல் முடிச்சுட்டு உடனே வந்து கையோட பாத்திரம் கழுவுற ஆள்லாம் நான் கிடையவே கிடையாது. சிங்க்கு நிறைய வந்து வழிய பாத்திரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உட்காந்து நின்று தேய்ச்சிட்டு இருப்பேன். நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள்? சமையல்லாம் முடிக்கும் போதே வந்து பாத்திரம்லாம் கழுவிடுவீங்களா? இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன மாதிரி வந்து கழுவுவீங்களான்னு சொல்லுங்கள். எப்போயாச்சும் ஒரு சில டைம் தான் இந்த மாதிரி கழுவி வைப்பேன். அது எனக்கு என்னவோ அந்தளவுக்கு கரெக்டாக வரல. குழம்புலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதுவே போட்டுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு ஆஃப் பண்ணிட்டா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து சப்பாத்தி வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே இருந்தது. இப்போ வந்து திரட்டிகிட்டே இருக்கும்போது தான் அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க போட்டு எடுத்துகிட்டே இருந்தாங்க. ரோஷன் மெத்தி வந்து போட்டு கொடுத்துட்டேன். பாவம் ரொம்ப நேரம் பசியோடு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த சப்பாத்தி பன்னீர் கிரேவிக்கு வந்து எங்கள் ஃபேமிலி முழுக்க வந்து எல்லாமே அடிக்ட் தான். அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம போடுறதுக்குள்ளே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் நம்ம கடைசியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோஷன் மெத்தி சாப்பிட்டதுக்கப்புறமா நான் அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சப்பாத்தி போடும்போது அந்த புகை ஃபுல்லாக வந்து வீடு முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளவே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. வெளியில் வந்து இப்போ வந்து வெயில் டைமாக வெளியில் உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் காற்றுலாம் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போயாச்சும் ஒரு சில டைம் வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தோணும். எல்லா நாளுமே சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு வெளியில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் சரி நான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு வந்து நைட்டில் வந்து ஒரு 3 சப்பாத்தி இருந்தால் போதும். அதுக்கு மேலெலாம் வேணாம். அப்புறம் பன்னீர் வந்து கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த தட்டெல்லாம் இருந்தது. அந்த தட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து நைட்டு வந்து எடுத்து வச்சுட்டோன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு சுண்டல், அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரெல்லாம் அவிச்சு கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். பால் வந்து காய்ச்சினேன். அந்த பால் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் இருந்தது, அதுவுமே வந்து டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து எல்லாமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சிடும்போது எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். தூங்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரும். சிங்க்கில் வந்து பாத்திரம் இல்லை, கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்குது, க்ளீனாக வந்து கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா கூட அவ்வளோ நிம்மதியான தூக்கம் வரும். என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். நார்மலாக தினமுமே இதே மாதிரி ஒரு ரெகுலரான ரொட்டீனாக தான் இருக்கும். சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கழுவுன பாத்திரம் எல்லாம் காலையில் எடுத்து வச்சுக்கலாம். சரி ஓகே, குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். பை.